ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கணக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பண்ணுங்கள். இன்றைக்கி 9வது கணக்கு, முதல் கணக்கு. சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டக்கூடியதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை. ஓகேவா? இப்போ இங்கே என்னென்ன வேல்யூலாம் நமக்கு இருக்குன்னு பார்ப்போம். பி வேல்யூ இருக்கா? 52,000. இது வாங்குறாருல, இதுதான் நமக்கு என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ பி எவ்வளவு? 52,000. எண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகளுக்கு எண். அடுத்து ஆர் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதிலேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவா? அமௌண்ட் பார்த்திங்கன்னா 79,040 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அமௌண்ட்டு தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அதாவது மொத்த தொகை மைனஸ் அசலை போட்டோம்னா நம்மளுக்கு தனி வட்டி கிடைச்சிரும். ஓகேவா? இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ அமௌண்ட் எவ்வளவு பார்த்திங்கன்னா 79,040ங்கிறது அமௌண்ட். அதில் இருந்து அசல். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 52,000 கழிக்கணும். கழிச்சா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 0 4 0 9ல் 2 போச்சுன்னா 7 7 5 போச்சுன்னா 2. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த கணக்கில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,040. இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் போகுது. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 27,040. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 52,000. எண் எவ்வளவு? 6. ஆர் நமக்கு தெரியாது. 100 போட்டுக்கோங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வேல்யூ இங்கே கொண்டு வாங்க. 27,40 520 இந்த 4 இங்கே கீழே பெருக்கு இங்கே இருக்கா, இங்கே வகுத்தல் வரும். இப்போ 520 × 4, 0 0 கேன்சல். 1 2 2 4, 1 2 3 2 6, மிச்சம் 1, I 2 10, E 2 4, 1 2 6 2 12, மிச்சம் 1, 7 2 14, 6 2 12, 7 2 14, மிச்சம் 1, 6 2 12. ஓகேவா? 1 2 26, 3 2 6, 3 2 6, 8 2 16. அடுத்த 2 13, 1 2 மிச்சம் 1, 6 2 12, மிச்சம் 1 9. 1 13 13, 13 13 169. அப்போ 13%. ஓகேவா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 13%. இதில் உங்களுக்கு தெரியக்கூடியது என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலாவும் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தெரிந்தால் போதுமானது. அடுத்த கணக்கு. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் ஆசிரியர்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? நிர்வாகிகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும்ட்டு கேள்வி. 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்கள் இருக்காங்க. 1800 மாணவர்கள் உயரும் போது ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகும்? கண்டிப்பாக உயர தான் செய்யும். இப்படி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது பேர் என்னது? நேர்மாறல். நேர்மாறல்னால் 2 குறுக்கல் பெருக்கல் பண்ணிடணும். 1500 × x is equal to 50 × 1800. ஓகேவா? இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 1500 இங்கே கொண்டு போங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 1 3 3, I 3 15, 6 3 18, 1 5 5, 5 20. 10 × 6 எவ்வளவு? 60. இப்போ எக்ஸோட வேல்யூ 60. அதாவது 1800 மாணவர்களுக்கு 60 ஆசிரியர்கள் தேவை. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு. அடுத்ததில் நிர்வாகிகள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1500
மாணவர்களுக்கு 5 நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ 1800 மாணவர்களாக மாறிட்டாங்க. அப்போ நிர்வாகிகள் எத்தனை தேவை? 2 வேலையும் கூட தான் செய்யும். மாணவர்கள் கூடனா நிர்வாகிகளும் கூட தான் செய்வாங்க. நேர்மாறல். அப்போ குறுக்கு பெருக்கல். ஓகேவா? எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. 1500 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 0 கேன்சல், 0 கேன்சல். 18 90, 1 15 15, 6 15 90. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இங்கே எக்ஸுங்கிறது எதை சொல்கிறோம்? நிர்வாகிகளை சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள் வந்து தேவைப்படுகிறார்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி. இரு பகா எண்ணின் பெருக்கல் பலன் 119 எனில் மீப்போமா காண்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். என்னது? இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? இரு எண்களின் பெருக்கல் பலன் அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளவா? 119. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? எல்சிஎம்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் கிண்ட் கொடுத்துருக்காங்க. இரு பகா எண்களின் பெருக்கல் பலன். இரு பகா எண்களின் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 1. பகா எண்களின் ஹெச்சிஎஃப் வந்து எப்போவுமே வந்து என்னது? 1 தான். அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. 1ன்னு போட்டால் எல்சிஎம் என்னது? எல்சிஎம் வந்து 119 தான். ஏன்னா இந்த 1 வந்து இங்கே வகுத்தல் வந்தால் ஒன்றும் மாறப்போது கிடையாது. அப்போ எல்சிஎம் வந்து 119. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 119. இந்த இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து பகா எண்களுக்கு எப்போ 1ன்னு தெரிஞ்சால் போதும். கணக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துவிடும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இப்போ இந்த பாலினாமினலுக்கு வந்து பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? நம்பர் என்னது? 45க்கும் 60க்குமான எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அடுத்து உள்ள கண்டுபிடிப்போம். 45க்கும் 60க்கும். 1 5 5, 9 5 45, 12 5 60, 3 3 9, 4 3 12, 3 4 தான் வரும். 5 3 15, 15 இன்ட்டு 3 45, 45 இன்ட்டு 4 90, 180. ஸோ எல்சிஎம் வந்து 180. 180னா இந்த 2 ஆப்ஷனும் வராதுன்னு தெரிஞ்சு போயிட்டு இந்த 2ல் 1ங்கிறத நம்ம இங்கேயே வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கா? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப். இதில் வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் கியூபை காமனை வெளியே எடுத்துடலாமா? காமனை வெளியே எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் கியூபில் 2லேருந்து எக்ஸ் கியூபுக்கு எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் கியூப் போயிட்டுனா இங்கே எக்ஸ் இருக்கும். இங்கேருந்து எக்ஸ் கியூபை வெளியே எடுத்துட்டோம்னா 1 இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்ட்டு வருது. ஓகேவா? இது 1. அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயரை வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. ஏன் எடுக்கிறோம்னா அப்போ தான் இந்த ஃபார்மெட்டில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தால் இங்கேருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டால் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கேருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா 3xன்னு இருக்கும். இங்கேருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா +2ன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த டி மெத்தடில் போட முடியும். 2யும் பெருக்குனா 2 வரணும், 2யும் கூட்டினா வந்து -3 வரும்ட்டு போட முடியும். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான். அதனால தான் எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த 2யும் பெருக்குனா 1 2 2 மைனஸ் போடுங்க. 2லேயும் மைனஸ் 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 பெருக்குனா ப்ளஸ் வந்துடும். ஒரு -1 பெருக்குனா +2, -1 -2 கூட்டினா +3. ஓகே. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த டி மெத்தட். ஓகேவா? 1 2 2 அப்போ 2யும் பெருக்குனா 2 வருது, 2யும் கூட்டினா -3 வருது. இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2ன்ட்டு எழுதலாம். ஓகேவா? அப்போது இங்கே என்ன? இப்போ இது எல்சிஎம் தானே. எல்சிஎம்னா என்னது? எல்லாத்தையும் எழுதணும். 180. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இருக்குது. எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அதனால் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அதனால் எக்ஸ் மைனஸ் 2ன்ட்டு எழுதிருந்தோம். இல்லை ஆக்சுவலாக இந்த எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயரும் வரும். ஆனால் ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்காதனால இதை விட்டுருந்தோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? 180 எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி. 425
4131 மற்றும் 255 முழுவதுமாக வகுக்கும் மிகப்பெரிய எண் வந்து என்ன? இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இந்த நம்பரை வச்சு வகுத்து பாருங்கள். 13 வச்சு இதை வகுங்க. 13 26 39. ஓகேவா? 39னா மிச்சம் 3 இருக்குது. 3னா 35ன்னு வரும். இந்த 35 வந்து வகுப்போமா? 13ல் வகுப்பு போகாது. அப்போ இந்த நம்பர் வந்து இதில் வகுக்கலை. அப்போ இது கிடையாது. 7 7 35 6 7 42ன்னு வருது. அதற்கு பிறகு வந்து வராது. 5 மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ இதுவும் வந்து மின்னுது, மீதி இன்றி வகுப்படலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முழுமையாக வகுக்கக்கூடிய எண். இதுலேயும் வந்து ரிமைண்டர் மீதி வருது, இதுலேயும் மீதி வருது. 17 போடுங்க. 17 34. ஓகேவா? 17 34 போட்டிங்கன்னா திரும்ப 8 இருக்குது. 8 ரிமைனிங் இருக்குது. இங்கே 5 இருக்குது. 17 85. அப்போ இந்த நம்பர் வந்து அடி போகுது. சரி, அப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். இது அடி போகுதா இல்லையான்னு. 21 42. ஓகேவா? இது அடி போகும். ஆனால் 5 ரிமைனிங் வந்து வரும். அப்போ இதுவும் வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி 17. இந்த மாதிரி கணக்கை இப்படி போட்டாலே வந்து போதுமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 408 1190 1734 2890 இவைகளின் ஹெச்சிஎஃப் வந்து காண்க. இப்போ இந்த பெரிய நம்பரையும் இந்த சின்ன நம்பரையும் எடுத்து போட்டு 0 வந்தால் முடிஞ்சு. ஓகேவா? 2890 408 4 7 28. அப்போ 408 7ஆல் வகுத்து பெருக்கி பார்ப்போம். 8 7 56க்கு 6 மிச்சம் 5 5 4 7 28. ஸோ 2856. 7 டைம் பெருக்கும்போது ரிமைனிங் எவ்வளோ வருது? 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 3, 5 போச்சுன்னா 3, 34ங்கிறது வருது. ஓகே, இதற்கு பிறகு போட முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது மாற்றி போடணும். இந்த 408 உள்ளே போட்டுட்டு இதை வச்சு வைக்கணும். ஓகே, ஒரு 34 34. அப்போ எவ்வளவு? 6 வரும். அப்போ இந்த 8 இறக்குங்க. 8 இறக்குன்னா 34 68. இப்போ 0 வந்துட்டு. இப்போ 0 எது வருதோ அந்த நம்பர் தான் இதோடைய ஹெச்சிஎஃப். ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 34ங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்து இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கடினமான கணக்கு தான், பார்த்து செய்யணும். லைட்டாக தப்புனா கூட வராது. ஓகேவா? மதிப்பை கண்டறியும்னு கொடுத்துருக்காங்க. இதை எழுதுங்க அப்படியே. இப்போ 7 இந்த ஆஃப் இருக்குது. ஆஃப்னு என்னது? பெருக்கல்னு அர்த்தம். ஓகே, 7 வகுத்தல் 3 × 1/4. அப்போ இதை ஓகேவா இப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், இன்ட்டு 3/4. இந்த வகுத்தல் இருக்கா? வகுத்தலை பெருக்கலை மாற்றினோம்னா இது தலைகீழே ஆகும். ஓகேவா? வகுத்தலை பெருக்கலை மாற்றினா இது தலைகீழே ஆகும். அப்போ இங்கே பெருக்கலை மாற்றிட்டு இது தலைகீழ் பண்ணுவோம். ஓகேவா? தலைகீழ் பண்ண என்னது? 5/4. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6/5. அடுத்து வந்து ஒரு வகுத்தல் இருக்குது. இந்த ஆஃப் மட்டும் கணக்கு எடுப்போம். 2/3 வகுத்தல் 3/4. 3/4 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு 2/3. இந்த 2 பேருக்குங்க. 3 2 6, 4 3 12. இப்போ 6/12 இருக்குது. 1 6 6, 2 6 12. ஓகேவா? அப்போ 1/2 இருக்குது. இப்போ இங்கே வாங்க. இப்போ இது வந்து என்னது? இங்கே வந்து பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 3/4ன்னு வந்துடுமா? ஸோ 3/4ன்னு வச்சுக்கோங்க. 7 இன்ட்டு போட்டுக்கோங்க. ஏன் இன்ட்டு போடுறோம்? இந்த வகுத்தலை வந்து பெருக்கலை மாற்றணும். இது தலைகீழ மாறும். 7/3. சரி, 4/3. இந்த வகுத்தலை பெருக்கலை மாற்றும் போது என்ன வரும்? 4/3ன்ட்டு வரும். அப்போ 4 7 28, 28/3ன்னு வரும். ஓகேவா? இது 1. அடுத்தது இவங்க யாராட்ட அடி போகிறாங்களான்னு பாருங்கள். 1 2 2 2 4 3 2 6 1 5 5 1 5 5. அவ்வளோதான் அடி போகுதுன்னு நினைக்கிறேன். 3 3 9 3 9 1 2 2 4 3 2 6 5 5 கேன்சல் பண்ணிச்சு. ஓகே, 3 9 9/9. இங்கே 4 2 8.
இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னா இங்கே ஒரு வகுத்தல் இருக்கா. ஓகே, அந்த வகுத்தல் அப்படியே இருக்கட்டும். 2/3 இந்த வகுத்தலை வந்து நம்ம பெருக்கலாக மாற்றுறோம். பெருக்கலாக மாற்றினா 1/2ன்னு வரும், 2/1ன்னு வரும். ஓகேவா. அப்போ இந்த 2 பெருக்கினீங்க என்ன வரும், 4/3ன்னு வரும். ஓகேவா. 1 2 2 2 4 4/3. ஓகேவா. 28/3 இன்ட்டு 9/8. இங்கே வந்து என்ன வருது, 4/3ன்னு வருதா. இந்த இதை வந்து தலைகீழ மாற்றணும். இப்போ இது பெருக்கலை மாற்றுறோம், அப்போ தலைகீழ மாறும். அப்போ 3/4. 3 3 கேன்சல். 1 4 4 7 4 28. என்னது 7 9 9 7 63. இப்போ 63 டிவைடட் பை 8. 1 8 7 8 56. ஓகேவா. 7 8 56. மிச்சம் ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்குது, 7 இருக்குது. டிவைடட் பை 8. ஓகேவா. இது பின்னத்தை கலப்பின்னமாக மாற்றுறோம். 7 8 56, ரிமைனிங் 7, 8 அளவு இருக்கிறோம். ஸோ 7 7/8. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 7 7/8. அடுத்த கணக்கு 1, 7/4, 5/2, 13/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இந்த கூடுதல் காண்கன்னா ஃபார்முலா என்ன, Sn = n/2 2a + n - 1 × d. இதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு தெரியும் என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு, 20. ஓகேவா. ஏயோட வேல்யூ வந்து என்னது, 1. டியோட வேல்யூ வந்து தெரியணும். டியோட வேல்யூன்னா வந்து என்னென்னா இந்த 2 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 13/4 மைனஸ் 5/2. இப்போ கீழே ஒரே மை வரணும்னா இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இது 10, கீழே 4 வந்துடும். அப்போ 13 - 10 டிவைடட் பை 4. அப்போ 13 - 10னா 3/4. அப்போ டியோட வேல்யூ வந்து என்னது, 3/4. அவ்வளோதான், கிடச்சிட்டா. இப்போ இந்த கூட்டுதல் பண்ணோம். n 20/2 2a a1 + 20 - 1 × d வந்து பார்த்திங்கன்னா 3/4. 1 2 2 2 20 2 ப்ளஸ் இது வந்து 19 × 3/4. 19 3ஆல் பெருக்கினா எவ்வளோ, 19 38 20ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 வந்து கழிச்சிட்டா போதும். 19 3 57. அப்போ 2 + 57 டிவைடட் பை 4. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த 2 பெருக்கி இது கூட ஆட் பண்ணிடணுமா. ஓகே. அப்போ 1 4 4 2 4 8. 8 + 57 எவ்வளவு, 65. 65/4ன்ட்டு வரும். ஓகேவா. அப்போ 10 × 65/4. 1 2 2 2 4 I2 10. இது இப்படி அடி கொடுக்காண்டா. இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா எவ்வளவு, 650. 650/4 போடுங்க. 1 2 2 2 4 3 2 6 2 4 மிச்சம் 1 I2 10. 325/2. ஸோ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ 325/2. அடுத்தது 17வது கணக்கு. 1 cube 2 cube 3 cube அப்ஸ் 1 k கியூபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 44100. 1 + 2 + 3 கேயோட வேல்யூ என்ன. இந்த கணக்கெலாம் ஒரு 100 டைம் கேட்டானுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஃபார்முலா சிம்பிள், n × n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து கியூபுக்கான ஃபார்முலா. இது வந்து இதற்கான ஃபார்முலா என்னதுன்னா n × n + 1 டிவைடட் பை 2. அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது ஓகேவா, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கா, அந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது இது கிடைக்கும். அதாவது என்னென்னா இப்போ 210ன்னு வச்சுக்கோங்க. இந்த 210 ஸ்கொயர் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், இந்த வேல்யூ கிடைக்கும். வேணால் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் 2 தடவை. ஆன்சர் வந்து ஏ தான். 210 × 210 0 0 0 0 1 2 0 2 4 0 0
1 4 4 வந்துட்டா 44,100. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இதை ஸ்கொயர் பண்ண இது வரும். ஏன்னா ரெண்டு ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தானே. ஓகே, ஒரே ஃபார்முலாவில் தான் இதற்கான வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, கேயின் மதிப்பு. அந்த கேயின் மதிப்பை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடியது அந்த 44,000. அப்போ ஸ்கொயர் பண்ண வரக்கூடிய வேல்யூ தான் இது. அவ்வளோதான். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கான். இதெல்லாம் நான் போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி கணக்கு வந்தாலே பார்த்தோன்னே 210 போட்டுட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் உள்ள 8 கணக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.